அப்படி என்ன சார் வாய்ப்புகளை தருவார் அப்படின்னு கேட்டால், எதிர்பாராத வெற்றிகள். கல்வி என்பது முக்கியம் தானே. குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வி பருவங்கிறது முக்கியம். அந்த கல்வியில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருவாங்க. கல்வியை முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடச்சிரும். அது தனியார் வேலையும் இருக்கலாம், அரசு வேலையாகவும் இருக்கலாம், அயல்நாட்டு வேலையாகவும் இருக்கலாம். திருமணத்தை ரொம்ப நாளாக தேடி 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 அலைஞ்சு இன்னும் நடக்கவே இல்லை சார் அப்படி சொல்கிறவங்களுக்கு, திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். சொந்த வீடு என்பது ரொம்ப பேருக்கு வாழ்க்கையில் கனவாகவே இருக்கிறது. எப்போ சார் சொந்த வீடு கட்டுவேன், எப்போ சார் சொந்த வீடு கட்டுவேன்னா எல்லாருமே கேட்குறாங்க என்கிட்ட. அப்போ அந்த சொந்த வீடு என்பதற்கே ஒரு யோகம் வேணும். அந்த சொந்த வீடு யோகங்கிறது 100% 2026ஆம் ஆண்டு நடந்தே தீரும். அதன் பிறகு அரசியல் யோகம்னு ஒன்று இருக்குது. வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனில் இந்த ராசினியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அது அரசியல் யோகம் அப்படின்னு சொல்கிறத விட அரசியல் யோகம் என்பதற்கே ஒரு தனி ஆராய்ச்சி இருக்கிறது. இருந்தாலும் அதுக்குள்ளே சனி பகவான் விபரீத ராஜயோகத்தில் இருக்கிறதுனால அரசியல் யோகம் விபரீத ராஜயோகம் தானே. அதனால் அரசியலிலும் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியவர்களாக இந்த 4 ராசி நேயர்கள் இருப்பாங்க. அப்போ வழக்கில் இருப்பவன் வழக்கு தீர்ந்துடும், கடனில் இருப்பவனுக்கு கடன் தீரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய தடைகள் இருந்தெல்லாம் எல்லா தடைகளுமே நீங்கி வெற்றி பெறுவாள் என்பதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அப்போ 6ஆம் இடம் என்பது விபரீத ராஜயோகம், 11ஆம் இடம் என்பது ஆதாயஸ்தானம். மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சாச்சு, கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சாச்சு. அப்போ எந்தெந்த மாற்றங்களில் விபரீத ராஜயோகம் நடக்கும்னா, அந்த காலத்தில் புதையல் யோகம் இருந்தது, இந்த காலத்தில் புதையல் யோகம் இல்லை. அதுக்கு பதிலாக தான் லாட்ரி யோகம்னு ஒன்று இருக்குது. அது எல்லோருமே கேட்குறாங்க, எனக்கு லாட்ரி சீட்டு விழுமா சார், எனக்கு லாட்ரி சீட்டு விழுமா சார்ன்ட்டு. விபரீத ராஜயோகம்னு ஒன்று யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு நிச்சயமாக அந்த லாட்டரி டிக்கெட் விலக தான் செய்யும். அது 1000-ல் ஒருத்தராக இருக்கலாம், கோடியில் ஒருத்தராக இருக்கலாம். ஏன்னா பெரிய பரிசு என்பது யாருக்கும் ஒருத்தருக்கு தானே கிடைக்க முடியும். ஆகவே அது புதையல் யோகமாகவும் இருக்கலாம், எதிர்பாராத வழக்கு தீர்ந்து மிகப்பெரிய சொத்து கைக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி எல்லாமும் நன்மையாகவே நடந்தே தீரும் இந்த 4 ராசி நேயர்களுக்கும். ஒரு முக்கியமான குறிப்பு, அரசாங்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்ன வயசில் ஒரு பையனுக்கு என்ன படிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன். அந்த பையனோட அம்மா இன்றைக்கி வந்திருந்தாங்க. அவங்க வந்தது ஞாபகம் எனக்கு இல்லை. சின்ன குழந்தையில் வந்திருக்காங்க. ஜாதகத்தை கொடுத்தோடனே, தம்பி இதுதானே படித்தா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, உங்களை கேட்டு தான் எனக்கு படிக்க வச்சோம் அப்படின்னாங்க. அரசாங்க வேலைக்கு தயாராக இருக்க சொல்லுங்கம்மா, அரசாங்க வேலை கிடைக்க போகுதுன்னு சொன்னேன். நீங்கள்லாம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அம்பாள் சத்தியமாக நடந்த சம்பவம். அரசாங்க வேலை கிடைக்க போது தயாராக இருங்கன்னு சொன்ன உடனேமே அந்த அம்மா சொன்னாங்க, இன்றைக்கி அவனுக்கு ரயில்வேயில் வேலை கிடச்சாச்சு. ரயில்வேயில் ஓட்டுநர் வேலை, அதாவது இன்ஜின் ஆப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேலையில் இன்றைக்கி ஜாயின் பண்ணுறாரு அந்த பையன்.